தெரியாது ஊர் என்ன தெரியாது நீ யாருன்னே தெரியாது பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்ப பழகிக்கலாம் வச்சின்னே மஞ்ச நம்பக பழகிக்கலாம் பழகிக்கலாம் சாரி பாஸ் பழகிக்கலாம் அளவுக்கு நீங்க வர்த்து கிடையாது. நீங்க தனியா பழகுங்க, நான் தனியா பழகுறேன். நீ கூட ஒருத்தர் இல்ல நான் கேக்குறேன்ல வை பேபி ஷோக்கு வந்திருக்கோம் பேபி. ஷோக்கு போய்டுவோம். இது பதஞ்சலி கேஷ் காந்தி வழங்கும் மகா மாமியார் ஓஹோ மருமகள் பவர் பை தஞ்சாரா. இந்த செட்டுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லாம வந்திருக்கோமே. நம்மளுக்கும் கல்யாணம் ஆகல, எனக்கும் கல்யாணம் ஆகல. அதுல வேற நம்ம நிறைய சீரியல்லாம் பார்த்துட்டு இருக்கோமா. மருமகள் எல்லாம் மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க, மாமியார் எல்லாம் மருமகளை கொடுமைப்படுத்துறாங்க. அது கூட பரவாயில்ல. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிட்டு இந்த மாப்பிள்ளைங்க முடிக்கிறாங்க பத்தியா. பொண்டாட்டியும் மெயின்டைன் பண்ணணும், அம்மாவையும் வந்து பாத்துக்கணும். ரொம்ப கஷ்டகாலம் இந்த கல்யாணம் பண்ணாலே. அப்படின்னு பார்த்தா உனக்கு 10 கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க? 10 கல்யாணத்திலே வந்து நான் இதை கத்துக்கல. ஆனால்தான் 11வது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியாச்சும் கத்துக்கலாமே அப்படின்னு வந்தேன். ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீ கத்துக்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. இன்னைக்கு நம்ம ஷோவை கலகலப்பா கொண்டு போறதுக்காக 3 டீம் வந்திருக்காங்க. அந்த 3 டீம் யாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் டீம் நீங்களே இன்ட்ரோ듀ce பண்ணி வச்சுங்க கமல். இவங்க வந்து பெரிய ஆர்ஜே, அதுக்கப்புறமா பெரிய விஜே வேற அம்பள மாதிரி. அது நம்மள சொல்லி கூடாது. அதையும் தாண்டி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா 13 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது. புதுமண தம்பதிகள். எஸ், லெட்ஸ் வெல்கம் புதுமண தம்பதி ஆர்ஜே குஷ்பு அண்ட் ஃபேமிலி. ஆமா, அடுத்த டீம் யார் வந்திருக்கா? அடுத்த டீம் பாத்தீங்கன்னா நீ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணவங்களே வந்து நிறைய லிஸ்ட் சொன்னல. நான் இப்ப லிஸ்ட் சொல்றேன் பாருப்பா. இவர் ஒரு டான்சர், அழகான ஆக்டர், அழகான பாடகர், இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட்கள் இருக்கு. ஆனா இப்ப அவர் வந்த உடனே மக்களுக்கு தெரிஞ்சிடும். கூப்பிடலாமா அவரை? கூப்பிடுங்க தயவு செஞ்சு. லெட்ஸ் வெல்கம் கமலேஷ் அண்ட் ஃபேமிலி. கமல், உனக்கு பதிலா நான் கமலேஷோட டான்ஸ் ஆடிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் என்ட்ரியே பத்தியா என்ன மாதிரி தூக்கலாம் ஆறாருல. This is Soya. Music ya, music ya. ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி பாராட்டி சீராட்டி போவேனா ஏமாத்தி மராப்பு போட்ட எமரி கொழுந்த ஊருக்கு போடணும் கறி விருந்த பொல்லாத ஆசையெல்லாம் முன்னால கொட்டாய போட சொல்லாத செய்திகள்லாம் நான் சொல்வேனே தம்மாங்கு பாட ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே ஜிகு ஜிகிரு ஜிகிரே. ஆசம் ஆசம். ஸோ ஷோடைய ஸ்டார்டிங்லேயே வந்து எங்களுக்கு ஒரு கலகலப்பா கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பிளேஸ்ல போய் நீங்க இருங்க. பட் உங்களோட பிளேஸ் அங்க இருக்கு. இங்க ஏன் நீங்க அங்க உட்கார கூடாது? ஓகே, ரெடி. நம்ம நெக்ஸ்ட் பேரை கூப்பிடுறதுக்கு இப்போ நாங்க தயாராயிட்டோம். கூப்பிடுங்க. அண்ணன் போறார். Thank you. நம்ம ஷோக்கு வந்திருக்கக்கூடிய அடுத்த செலிபிரிட்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், அதே மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, டைரக்ட் பண்ணிருக்காரு, நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், ஏன்னா எல்லா டீம்ல ஒரு செலிபிரிட்டி தான் இருக்காங்க. இந்த டீம்ல மட்டும் 2 பேருமே செலிபிரிட்டி, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். எல்லாரும் தெரியும், அவங்கள கூப்பிட்டு ரொம்ப ஈகராவே இருக்கேன். சோ லெட்ஸ் வெல்கம் ராகவன் ஃபேமிலி. happy that எங்களுடைய ஜீ தமிழ் குடும்பத்தோட 3 அழகான குடும்பங்கள் இணைஞ்சிருக்கீங்க. அது இல்லாம எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு பெரிய டவுட். என்ன டவுட்? நம்ம தல எங்கள் இதய தெய்வம்
கமலேஷ் அவர்களை கேட்க வேண்டும். நாங்கெல்லாம் வந்து ஒரு பொண்ணை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கே வந்து அப்படி திக்கு முக்குண்டாரி ஊரெல்லாம் வச்சு எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஊரெல்லாம் வச்சு அது உங்க பொண்டாட்டி கண்ணு முன்னாடியே வச்சு எப்படி மெயின்டைன் பண்றீங்க? சார் நான் வந்து ஒரு நடிகன். என் கூட யார் ஆடணும்னு விருப்பப்பட்டாலும் நான் ரெடி. அப்ப இதெல்லாம் நடிப்பு? ஆமா, எல்லாமே நடிப்பு தான். நிஜமாலே வந்து அப்ப நீங்க ஒரு ராமன், அக்மார்க் ராமன். அங்க கேட்டுப்பார். ராமனா ராவன் நாங்க அவரு. அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு புருஷன் இல்ல. ஏய், இந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படி சொல்லுவாங்க. புல் இல்லப்பா, புல் இல்ல, புல்லு. கிராஸா? ஆமா. ஆனா ஆக மொத்தம் இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு என்ன பத்தி எல்லாம் கிளியரா தெரிய போகுது. சோ மாமியார்கள்லாம் வந்து ரொம்ப இறுக்கமா இருக்க மாதிரி இருக்கு, மருமகள்லாம் ரொம்ப கூலா இருக்கீங்க, டென்ஷனா இருக்காங்க. அவங்க நார்மல் ஆகணும்னா ஒண்ணு பேச விடணும், இல்லனா இந்த செட்டுக்கு அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகணும். அது உங்களால மட்டும் தான் முடியும். வாங்க பழகலாம். கண்டிப்பா வாங்க வாங்க. only for ladies I say, not for gents. உங்க மாமியார் எப்படி கரெக்ட் பண்ணீங்க? கரெக்ட் பண்றது எப்படி சொல்லுங்களேன். ஆக்சுவலி கரெக்ட்லாம் பண்ண வேண்டாம். ஷீ இஸ் சூப்பர் ஃப்ரெண்ட்லி. ஓகே. ஸோ எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் டு ஒர்க் ஹார்ட் அட் ஆல். அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஷோஸ்லாம் சேர்ந்து பண்ணுவோம், நாங்கள் நடிச்சிட்டு இருந்தோம் சேர்ந்து. ஸோ நான் வீட்டுக்கு அடிக்கடி வருவேன், அவருக்கு நான் பாட்டு பாடுவேன். ஸோ இவங்க இருப்பாங்க. ஸோ அதனால நல்லா தெரியும் முன்னாடியே. எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா ஷி வாஸ் வெரி வெரி ஹாப்பி. சரி, நிறைய பாட்டு பாடி இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க ராகவ. என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் பாடுனீங்க? எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் ரெண்டும் நீ பாடும் திர்தில்லானா, இசையின் ஸ்வரங்கள் தேனா, இசைக்கும் கோயில் நீ தானா, எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் திருதிருதில்லானா. பாட்டுலயே வந்து அந்த ரொமான்ஸ் வந்து கன்வே ஆகுது இல்ல டு ஈச் அதர். இவங்க நல்லா பாடுறாங்க, ஆடுறாங்க, மாமியார் நல்லா கவனிச்சுக்கிறாங்க, புருஷன் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. நிறைய டேலண்ட் இருக்கே பிரீதா கிட்ட. கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், ஒவ்வொரு டிப்ஸா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குள்ள போயிடலாம். இருக்கோம், ரெடியா? வெடியா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறோம். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பஸர் ரவுண்ட். மொத்தம் 3 கேள்வி கேட்பேன். அந்த 3 கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆன்சர் சொல்லலாம். யார் ஃபஸ்ட்டு பஸரை ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ உங்ககிட்ட கேட்குற சேம் கேள்வியை நிறைய மக்கள் கிட்ட கேட்டு நாங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வச்சுருக்கோம். அவங்க வந்து டாப் 5 கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ். அந்த டாப் 5க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து மார்க் போட்டு வச்சுருக்கோம். ஸோ டாப் 5ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், செகண்ட் ஆன்சருக்கு 400 பாயிண்ட் கிடைக்கும், தேர்ட் ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் கிடைக்கும், ஃபோர்த் ஆன்சருக்கு 200 பாயிண்ட் அண்ட் ஃபிஃப்த் ஆன்சருக்கு 100 பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ யார் ஃபர்ஸ்ட் பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவங்க மேபி அந்த டாப் 5ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸை நீங்கள் வின் பண்ணலாம். ஓகே, இருக்கீங்களா? ரெடியா? வெடிக்கலாமா? சரவெடியா? ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மாமியார்களின் பொழுதுபோக்கு என்னென்ன? ஃபர்ஸ்ட் நீங்க தான் பஸர் பிரஸ் பண்ணீங்க. ஸோ பதில் சொல்லுங்க. டிவி சீரியல் பார்க்குறது. ஸோ நீங்க சொன்ன பதில் மக்கள் வந்து டாப் 5ல வந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். சோ மாமியார்களின் மேஜர் பொழுதுபோக்கு வந்து அப்ப டிவி பார்ப்பது தான் இல்லையா? 43% மக்கள் வந்து சேம் ஆன்சரை சொல்லிருக்காங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க 500 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. ஸோ குஷ்பு அண்ட் ஃபேமிலி நீங்க தான் வந்து 2வது பஸர் பிரஸ் பண்ணீங்க. நீங்க சொல்லுங்க. மருமக வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுனால மாமியார் வந்து பொழுதுபோக்குறதுக்காக அக்கம் பக்கத்துல எல்லாம் பேசிட்டு ஃப்ரெண்ட்லியா. ஓகே, ஸோ நம்ம டாப் 5ல இடம் பெற்றிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். போட்டுக்கணும். அடிக்கிறாங்க. மொத்தமா 21% மக்கள் வந்து இதே ஆன்சரை சொல்லிருக்காங்க. இதனால என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மருமகளுடைய வந்து மாமியார் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியணும்பா, 13 நாள்ல நீங்க மாமியார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா எங்களோடது லவ் மேரேஜ். ஓகே, சோ எனக்கு இவங்களை ரொம்ப வருஷமா தெரியும். ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஓகே, அடுத்தபடியா 3வது பஸர் பிரஸ் பண்ணது நீங்க தான். பேரன் பேத்திகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்கள பாத்துக்கிறது, விளையாடுறது. பேரன் பேத்திகளுடைய டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. டாப் 5ல இடம் பெற்றிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். 4வது இடத்துல இருக்கு. ஸோ கமலேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 200 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஸோ
அந்த 3வது இடத்துலயும் 5வது இடத்துலயும் என்ன ஆன்சர் இருக்குது? ஆன்சர்ஸ் ப்ளீஸ். வாவ், கோயிலுக்கு செல்வது. அடுத்தபடியா 5வது பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கதை புத்தகங்கள் படிக்கிறது. எல்லா மாமியாருமே அந்த ஜெனரேஷன் எல்லாருமே வந்து கதை புத்தகங்கள் படிப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து சடசடன்னு நீங்க சரவடியா பதில் சொல்லியாச்சு. அடுத்த கேள்விக்கு போலாமா? கேள்வி சொல்லவா? மருமகள்கள் எந்தெந்த சூழலில் பிறந்த வீட்டிற்கு போவார்கள்? சோ ராகவன் ஃபேமிலி நீங்க தான் ஃபர்ஸ்ட் பஸரை பிரஸ் பண்ணது. சொல்லுங்கம்மா. அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல அம்மா வீட்டுக்கு போவாங்க. ஓகே, அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இது டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பாப்போம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். நீங்க சொன்ன பதில் பாத்தீங்கன்னா மக்கள் 33% மக்கள் வந்து சொல்லிருக்காங்க. சோ ஹாப்பி, நீங்க வந்து 500 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ரெண்டாவது பட்டனை பிரஸ் பண்ணது கமலேஷன் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. மாமியார் வீட்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அம்மா வீட்டுக்கு போவாங்க. ஓகே, சோ நீங்க சொன்ன பதிலுக்கு எத்தனை பேர் வந்து சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டாப் 5ல இடம் பெற்றிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். அடடடா, 3வது பொசிஷன்ல இருக்குப்பா. 24% பேர் சொல்லிருக்காங்க. சரி, நீங்க வந்து உங்க மாமியாரை அத்தைன்னு கூப்பிடுவீங்களா, அம்மான்னு கூப்பிடுவீங்களா? அம்மா தான், எப்பவுமே அம்மா தான். எப்பவுமே அம்மா தான். இங்க பாருங்க, என் ஒய்ஃப் வந்து அம்மான்னு தானே கூப்பிடுறாங்க. அப்புறம் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்குது? அம்மா வீட்டுல தானே இருக்காங்க. எப்படி ராஜா, எப்படி நைட்டு சாப்பாடு வேணும்ல. அடப்பாவி, சாப்பாட்டுக்கு தானா? ஓகே, சோ நீங்க வந்து 3வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆன்சர் சொல்லிருக்கீங்க. சோ 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பஸரை பிரஸ் பண்ணது குஷ்பு அண்ட் ஃபேமிலி. உங்களோட ஆப்ஷன் என்ன? ஆன்சர். உடம்பு சரியில்லைன்னா போவாங்க. ஓகே, சோ நீங்க சொன்ன ஆன்சர் டாப் 5ல இடம் பெற்றிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஓகே, 5வது பொசிஷன்ல இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். இந்த கேள்வியில நீங்க 100 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. 6% மக்கள் வந்து சேம் ஆன்சரை சொல்லிருக்காங்க. சோ ஹாப்பி, டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நீங்க ஆம்பளைங்களை கேட்க வேண்டிய கேள்வி. எதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க? சும்மாவே போவாங்க. அம்மா போக கூடாதா? அம்மாவை பார்க்கணும்னு போறது சும்மாவே போவாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். இது இருக்கும் பாரு, டாப் 5ல வரும் பாருங்க. கெஸ் பண்ணலாமா? நாங்க கெஸ் பண்ணலாமா? நீங்க கெஸ் பண்ண கண்டிப்பா கெஸ் பண்ணலாம். So it could be குழந்தைங்களுக்கு வந்து வெகேஷன் இருக்கும்போது, சம்மர் வெகேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு போறோம். சோ பிரீதா சொன்ன ஆன்சரும் சரி, கமலேஷ் சொன்ன அந்த ஆன்சரும் சரி, டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். சூப்பர், பிரீதா நீங்க சொன்ன ஆன்சர் 2வது பொசிஷன்ல இருக்கு. ஆனா இது வந்து ஒண்ணு தெரியுது. என்னமா? இந்த கருத்து கணிப்பு எதுவுமே வந்து ஆண்கள் கிட்ட கேட்கப்படவில்லை சத்தியமா அப்படின்னு இல்ல. ஆக்சுவலா சொன்னா வந்து கமலேஷ் சொன்ன ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். சும்மாவே போவாங்க. இதுதான் உண்மை. நீங்க இந்த கருத்து கணிப்புல பல பேரை கேட்டு பாருங்க. இதை வந்து பவு அப்படின்னு அமைக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, சோ 3வது கேள்விக்கு போகலாமா? ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமியார்கள் எந்தெந்த விஷயங்களில் விட்டு கொடுக்க தயங்குவார்கள்? ஃபர்ஸ்ட் அடிச்சது as usual பிரீதா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சன்னை பத்தின விஷயங்கள். இப்போ வந்து எனக்கு சன்னை பத்தி, அவங்களோட பையனை பத்தி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா டெஃபினட்டா விட்டே கொடுக்க மாட்டாங்க. I feel that is the first one. சோ நீங்க சொல்ற ஆன்சர் பாத்தீங்கன்னா டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பாப்போம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஓகே, செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. You deserve 400 points. ரெண்டாவதா பஸரை பிரஸ் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலேஷன் ஃபேமிலி. நீங்க சொல்லுங்க. வீட்டு பொறுப்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, சோ நீங்க சொன்ன ஆன்சர் டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஓகே, 3வது 3rd பொசிஷன்ல இருக்கு. அத பாத்தீங்கன்னா 14% மக்கள் சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த கேள்வியில பொறுத்த வரைக்கும் நீங்க 300 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். சோ குஷ்பு அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஆன்சர் என்ன? நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எந்த ஒரு மாமியாரும் சாவி கொத்துன்னு வர ஒரு விஷயத்துல இந்த அம்மான்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சோ நீங்க சொன்ன பதில் பாத்தீங்கன்னா டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். டாப் 5 ஆன்சர் ப்ளீஸ். வாவ், ஃபர்ஸ்ட் பொசிஷன். 0 சாவியை விட்டு கொடுக்க மாட்டேன். சோ குஷ்பு அண்ட் ஃபேமிலி நீங்க சொன்ன பதிலுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 44% மக்கள் வந்து சொல்லிருக்காங்க. ஓகே, டன். பேலன்ஸ் இருக்கு அந்த ரெண்டு ஆப்ஷன் என்னன்னா அதையும் பார்த்து விட்டுருமா? எஸ், கண்டிப்பா பாத்துறலாம். நாங்க கேக்குறோம், எங்களை கேக்குறேன்னு சொல்லுங்க. வீட்டு சம்பிரதாயங்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ஆப்போசிட் சைடுல சேம் காஸ்டா இருந்தாலும் சரி. சமையலறை. சோ 3 பேரும் சேர்ந்து ஒரு மனதா இந்த ரெண்டு பதிலையும் சொல்றீங்க. ஆமா, பாதிக்கப்பட்ட 3 பேரும் சேர்ந்து. சோ நீங்க சொன்ன அந்த ரெண்டு ஆன்சர்ஸ் டாப் 5ல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். சூப்பர். சமையலறை இருக்கிறது. சம்பிரதாயங்கள் சமையலறை சொல்றேன்.
ஸோ இருக்கோம் ரெடியா, வெடிப்போம் சர வெடியா. இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருமே சரவடியா தான் வந்து ஆன்சர் சொன்னீங்க. ஸோ 3 கொஸ்டின் கேட்டோம். அந்த 3 கொஸ்டின்ல நீங்க நிறைய ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா? ராகவ் அண்ட் பிரீதா, நீங்க 1400. கங்க்ராச்சுலேஷன். ஸோ கமலேசன் ஃபேமிலி வந்து 800 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தில் உள்ளீர்கள். குஷ்பு அண்ட் ஃபேமிலி 1000 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் டாப் லெவல்ல இருக்கிறது ராகவ் அண்ட் ஃபேமிலி, செகண்ட் லெவல்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா குஷ்பு அண்ட் ஃபேமிலி, தேர்ட் லெவல்ல இருக்கிறது கமலேஷன் ஃபேமிலி. ஸோ நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாகவும் கலகலப்பாகவும் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த நிகழ்ச்சியில வின் பண்றவங்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாம்பூல.com வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் பிரைஸா, அப்ப செகண்டுக்கு பிரைஸ் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. செகண்ட் வரவங்களுக்கும் தாம்பூல.com வழங்கும் 5,000 rupees worth gift voucher காத்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு எபிசோட்ல இந்த 2 gift voucherயும் யார் தட்டி செல்ல போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த ரவுண்டுக்கு போலாமா? அடுத்த ரவுண்ட்ல நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க? சரி, தெரியல. லெவல்லாம் எதிர்பார்க்குது இருக்கட்டும். போன ரவுண்ட் பாத்தீங்கன்னா வெறும் கேள்வி பதிலே முடிஞ்சிருச்சு. சோ இந்த ரவுண்ட் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மருமகளுக்கான ரவுண்டா இருக்க போகுது. சோ நீங்க தான் வந்து மெயினா வந்து இந்த ரவுண்ட்ல ப்ளே பண்ண போறீங்க. சோ ரெடியா இருந்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு விளையாட்டா இருக்க போகுது. இந்த ரவுண்ட் பேர் என்னன்னு தெரியுமா? என்னப்பா? மோதி பாரு என் மருமக ஸ்டார். ஸோ 3 டீமே வந்து ரெடியா இருக்கீங்களா இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு? பேசிக்காவே இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா மருமகள் தான் வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ரூல் என்னன்னா, மாமியார் வந்து ஒரு சைடு உட்காந்துருப்பாங்க, மருமக வந்து அவங்க வெயிட் வச்சு பேலன்ஸ் பண்ணி தே ஷுட் பேலன்ஸ். எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, அவங்களுக்கு நீ ப்ராப்ளம்லாம் இருக்கு. கிரவுண்ட்ல உட்கார்றது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு டவுட்டா இருக்கு. தரை லெவல்ல போனால உங்களுக்கு நீ ப்ராப்ளம் இருக்கறனால பெண்ட் ஆகிறது கஷ்டம். எனி அதர் ஆப்ஷன் நீங்களே சஜஷன் பண்ணீங்கன்னா we can go ahead. ஃபியூச்சர்ல வந்து மாமியாரா வரக்கூடிய தகுதி இருக்கிற ஒரு ஆள் வந்து நாங்க கொடுக்குறோம். சித்ரா வச்சுட்டு வேணா பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா? இல்ல, ஒரு மாமியார்னு சொல்லிட்டோம், அட்லீஸ்ட் அந்த சேம் ஃபீல்ட்ல போயிடலாம் இல்லையா? ஆப்ஷன் 2 உங்களுக்கு ஓகேனா வில் கோ. இது எனக்கு ஓகேப்பா. உனக்கு ஓகேன்னு எங்களுக்கு முதல்லயே தெரியும்டா. ஃபர்ஸ்ட் டாஸ்க முடிச்சிட்டு வா, அப்புறம் இருந்தாலும் வந்து பார்த்துப்போம். கோ, உள்ளே போ. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே, இதற்கு தானே ஆசைப்பட்டாய். சோ உங்களுக்கான காமன் மாமியார் வந்து தராசுல ரெடியா உட்கார்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேமை விளையாட போறது ராகவன் டீம். சோ லெட்ஸ் வெல்கம் பிரீதா ஃபாதர். ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். இந்த எல்லாம் தூக்கி வைக்கும்போது பார்த்து தூக்கி வைங்க, மண்டே பொளந்துற போகுது. இல்ல அதெல்லாம் கமிட்மெண்ட், அதெல்லாம் சொல்லவே முடியாது. எங்க வேணா அது போலாம். நான் செட் ப்ராப்பர்ட்டி இல்லப்பா, நான் ஒரு ஆங்கர், புரிஞ்சுக்கோங்க. மெயின் ரூல் என்னன்னா, இதுக்கு டைம் லிமிட்ல எதுவும் இல்ல. யார் வந்து குறைஞ்ச டைம்ல வந்து பேலன்ஸ் பண்றாங்களோ தராசா, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வருவாங்க. ஸோ செகண்ட் டைம்ல வரவங்க செகண்ட் பிளேஸ், லாஸ்டா பண்றவங்க தேர்ட் பிளேஸ். புரியுதா? கிளியரா? பண்ணிடலாமா? ஜூட் விட்டுருவா. ரெடி 1 2 ஜூட். பிரீதா பிரீதா இறக்கணும், பிரீதா இறக்கணும். இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. பிரீதா 1 நிமிஷம் 10 செகண்ட்ல வந்து முடிச்சிருக்கீங்க. அது ஐ திங்க் இது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரெக்கார்ட்ஸ் நினைக்கிறேன் ஃபார் இந்த டாஸ்க்கு. எல்லாம் ஒரு தடவை பிரீதாக்கு ஜோரா கை தட்டுறேங்கப்பா. அடுத்து என்ன என்டர்டெயின் பண்ண போறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுத்து உன்னை என்டர்டெயின் பண்ண போறது உன்னோட ஆருயிர் நாதன் திரு கமலேஷ் அவர்களின் ஃபேமிலில இருந்து யாரோ ஒரு ஆள் வருவாங்க. ஹலோ வெயிட்டிஸ், இது லேடிஸ் தான் பண்ணோம், நீங்க பண்ண கூடாது. சரி, லெட்ஸ் வெல்கம் கமலேஷன் டீம்ல இருந்து மிஸ்ஸஸ் கமலேஷ். கம் ஆன், வாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பிரீதா விளையாடுறதை பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் யூ வில் ஹேவ் அ ஃபேர் ஐடியா இல்லையா, அவங்க வெயிட் எவ்வளோ இருக்காங்க என்ன. ஸோ அது அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. போயிடலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
ஓகே 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 வெரி குட். அந்த பேக் அந்த பேக் அந்த பேக். ரைட் ரைட் ரைட். அந்த சைடு அது அது அது. ஒரு சைடு ஒரே சைடா நமக்கு ஒரே சைடா வை. வாவ் ஒன்னு ஒன்னு ஒரு கவர் மட்டும் வை ஒரு கவர் மட்டும் வை. பட் இதனால டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியல பட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க எவ்வளவு டைம்ல முடிச்சிருக்கீங்க தெரியுமா? எஸ் 1 minute 15 secondsல முடிச்சிருக்கீங்க. ஓகே. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா ராகவன் டீம் வந்து 1 minute 10 secondsல விளையாடுறாங்க அண்ட் கமலேஷன் டீம் வந்து 1:15ல விளையாடுறாங்க. குஷ்பு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வரணும் 600 பாயிண்ட்ஸ் வாங்கணும்னா டைம் டு பீட் இஸ் 1 minute 10 seconds. விளையாட முடியுமா? பண்ண முடியுமா? ட்ரை பண்ணலாம். சரி குஷ்பு, ஆர் யூ ரெடி? இங்கே வாருங்கள். ஆசீர்வாதம். ஐயோ மாமியா நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. ரெடி 1 2 3 ஜுட்டை. போச்சு போச்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. குஷ்பு பயங்கரமா விளையாடுனீங்க. ஒன்றும் தெரியலன்ட்டு நீங்க எவ்வளவு டைம்ல முடிச்சிருக்கீங்கன்னு என்ன கெஸ் இருக்கா? 1 minute எடுத்திருப்பேன். ஷார்ப்புங்க நீங்க. 57 செகண்ட்ல முடிச்சிருக்கீங்க. நீங்க வந்து 600 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க இந்த ரவுண்ட்ல. எல்லா புகழும் என் அம்மாவுக்கே. எல்லாம் இப்படி வச்சுட்டு என் பேபி மாவை இப்படி அந்த இடத்துல தொங்க விட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு? அக்கா வாழ்க்கையை பாரு பேபி. ஓ வாழ்க்கை நாசமா போச்சு. அம்மோ டாடா பை. வெரி நைஸ். ஐயோ நீ எங்க இருக்கியா? பை யார் எனக்கு தெரியாது. இந்த ரவுண்ட்ல நான் கவனிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஷ்புவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப தீவிரமா பாத்துட்டு என்ன பண்ண போறாங்க சொல்லி. யார பாத்துந்தாரு? உன்னையா? அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன். ஊரே பார்த்தது. குஷ்பு ஹஸ்பண்ட் யாரோ அவர் ராமனாமே. என்னோட அம்மா வாயிட்ட அப்புறம் நான் எப்படி பார்க்காம இருக்கேன்? ஐயோ சொல்லுங்க பார்க்கலாம். முதல் முறையா பேசியிருக்காரு, ஆனா சத்தியமா உண்மையை பேசியிருக்காரு. சரி அதெல்லாம் விட்டுருங்க. இந்த ரவுண்ட் வந்து நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. குஷ்பு அண்ட் டீம். கமலேஷ்ல ஜெயிச்சாருன்னா என்ன டான்ஸ் ஆடினார் பாத்தீங்களா? அவர் வரும்போதே டான்ஸ் ஆட்டாரு. ஜெயிப்போமா தோப்போமா தெரியாததுக்கு முன்னாடி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று எதிர்பார்க்கலாம். எங்க தல டியாரே சண்டி மண்டுல தார் மாறே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையளவு பண்ண சொன்னாரு மச்சான் அங்கதான் தல நின்னாரு
பக்கத்துல இருக்கும்போதே வந்து நீ ஒரு அழகிய இல்ல, ஆண் அவர் மகனை உள்ள வந்து connect பண்ண வரும்போதே try பண்ணிக்கிறாய். பாத்துட்டாரு சித்து அப்படியே என் தங்கச்சி மாதிரியே இருக்கு, அது என் தங்கச்சி தான் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே தான் வந்தேன். சொல்றேன். எப்படி போட்டது பத்தி அப்படின்ட்டு ரசம் பூச்சி. தங்கச்சி அம்மா ஏய்! செமையா நீங்க வந்து 600 பாயிண்ட் எடுத்து இந்த ரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கீங்க. சோ செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ராகவன் டீம் வித் 400 பாயிண்ட்ஸ். அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கமலேஷன் டீம் வித் 200 பாயிண்ட்ஸ். கவலைப்படாதீங்க கமலேஷ், அவர் அது நமக்காகவே நீ அடுத்த நினைச்சுக்கவே ரவுண்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ரவுண்ட நம்ம ஜெயிப்போம். ஓகே 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 அப்பா சூப்பருங்க. இங்கே வந்து ஒரு நல்ல ஃபைட்டிங் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இவங்கள சண்டை போட வச்சிடலாம். ரொம்ப வெற்றிகரமா 2 ரவுண்ட் வந்து ஆடி முடிச்சாச்சு. அடுத்த ரவுண்ட் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பஸர் ரவுண்ட். இந்த ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் உண்டான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த ரவுண்ட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா ஒரு கேள்வி கேட்போம். எஸ், பஸர் வந்து மருமகள் அமுக்குவீங்க, மாமியார் தான் பதில் சொல்ல போறீங்க. ஆமா. சோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இது வந்து நம்ம மாமியாருக்கு அந்த பதில் தெரியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தா தான் நீங்க பஸர் அமுக்கணும். அண்ட் டோட்டலா மொத்தம் 8 கொஸ்டின் நான் வந்து கேட்பேன். 8 கொஸ்டினுக்கு யார் ஆன்சருக்கு முதல் தெரியுதோ அவங்க வந்து பஸர் பிரஸ் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் யார் பஸர் பிரஸ் பண்ணாங்களோ அவங்கள தான் நான் கேள்வி கேட்பேன். அதே கேள்வி மத்தவங்க கிட்ட நான் கேட்க மாட்டேன். ஓகேவா? ஓகேவா? சோ மாமியார் மேல எல்லாம் பயங்கர கோவம் இருந்தா பிரஷரை பிரஸ் பண்ணி கோத்து விட்டு வேடிக்கை பாருங்க. ஓகே? சோ விளையாடுறதுக்கு மாமியார்களும் மருமகளும் ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஓகே, லெட்ஸ் ப்ளே அடிப்பே சொல்லி. எங்க மாமியார் கில்லி. சோ உங்களுக்கான கேள்விகள் கேட்கவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வடிவேலுவின் ஏதேனும் 3 சினிமா கதாபாத்திரத்தின் பெயர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நீங்க தான் பஸர் பிரஸ் பண்ணீங்க. குஷ்பு அண்ட் ஃபேமிலி சொல்லுங்க. நாய்சேகர் நாய்சேகர் அது வந்து கதாபாத்திரம். எஸ். அடுத்து இப்பே கண்ணு கட்டுதுப்பா அப்படி டயலாக் நீங்க சொல்றீங்க. Character போய் கேரக்டர் நேம் வந்து நாங்க கேக்குறோம். உங்க பையனை பார்த்து ஒரு டயலாக் சொல்லுங்க. இங்க இருக்கு. வர மாட்டேங்குது. இங்க இருக்கு, ஆனா இதுக்கு மேல வர மாட்டேங்குது. அது வராத காரணத்தினால சோ உங்ககிட்ட இருந்து வந்து 3 பதில்கள் நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா நீங்க ஒரே ஒரு பதில் தான் சொல்லிருக்கீங்க. சோ அதனால நம்ம மைனஸ் கொடுத்துடலாமா? மைனஸ் 100. நோ ப்ராப்ளம். அடுத்த கேள்வி என்ன அப்படி? குஷ்பு இருங்க, நீங்க டென்ஷன் பண்ணீங்களா உங்க மாமியார? அது பதில் வந்து ஒரு பிராய சித்தமா ஒரு வடிவேலு டயலாக் ஒன்னு சொல்லுங்களேன். மல்லாக்க படுத்து மேலாக்க பார்த்து படுக்கிற சுகமே சுகம்டா. இன்னும் ஏன்டா முழிச்சிட்டு இருக்க கைப்புள்ள தூங்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் விரும்பி சாப்பிடும் பொருட்கள் 2. ஓகே, சோ பிரீதா அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. மாங்காய், மாங்காய், புளி மாங்காய், ஆமா புளி மாங்காய், இது சாம்பல். தேர்ட் क्वेश्चनக்கு போலாம். கையெழுத்து போட தெரியாதவர்களை எப்படி அழைப்பார்கள்? கமலேஷ் அண்ட் ஃபேமிலி மாமியார் நீங்க சொல்லுங்க. கை நாட். கை நாட்டு. கை நாட்டு என்பது சரியான விடை. You are getting plus 100 points. எஸ், சூப்பர். சோ நாலாவது கேள்விக்கு போகலாம். சில்க் என்ற வார்த்தையுடன் சேர்ந்தே இருக்கும் நடிகையின் பெயர் என்ன? பிரீதா அண்ட் டீம் நீங்க சொல்லுங்கம்மா. அதான் சில்க் ஸ்மிதா. உங்களுக்கு சில்க் ஸ்மிதா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? இப்பதானே யாருக்கு பிடிக்காது? உனக்கு பிடிக்காதடா? உனக்கு பிடிக்காதடா? எனக்கு அவங்களுக்கு ஏய் வேண்டாம். சரி, ஓகே. சில்க் ஸ்மிதாவோட எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பொன்மேனி உருகுதே. ஐயோ, என்ன சரி, உருகுதே. ஹா பொன்மேனி உருகுதே. என்ன ஆசை பெருகுதே. ஏதேதோ எண்ணம் தோணுதே. எங்கேயோ நினைவு போகுதே. போறோம்பா. அம்மம்மா என்னாலயா முடியல? ஆக்சுவலா ராகவ் இங்க ஆடும்போது கமலேஷ் கை காலு எல்லாம் ஆடுது உட்கார்ந்துட்டு. முடியல. இல்ல அது வந்து அந்த சாங்கோட இது வந்து அப்படி ஈர்ப்பு. இல்ல ஆக்சுவலி என்ன விஷயம்னா 2 பேருமே வந்து மல்டி டேலண்டட் பர்சன் தான். என்ன ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் இமிடியேட்டா செய்யற ஒரு பர்சன். நீங்க வந்து டான்ஸ் ஆடிட்டீங்க, அதுவும் செக்ஸியா வந்து நீங்க டான்ஸ் ஆடிட்டீங்க. அடுத்தபடியா கமலேஷ் நீங்க செக்ஸியான ஒரு போஸ் கொடுக்கலாம், இல்ல ரியாக்ஷன் நீங்க கொடுக்கலாமே. உங்ககிட்ட நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். வந்து வாயால கேட்கணும் தான் அவர் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தாரு. மியூசிக் ப்ளீஸ். நான் இங்கே தான் இருக்கேன்ப்பா. இங்கே தான் இருக்கேன். சித்ரா இருமா போமா போமா. எடியே எடியே எடியே. கட்டிக்கிடு முன்னே நம்ம ஒதிக்கைய பாக்கண்டி. கட்டிக்கிடு மாமா கிட்ட அண்ணனே அது வண்டி. மாட்டேன் பொண்ணே நானே
உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே. அடி ஹேய், கட்டிக்கிட்டு முன்னே நம்ம ஒத்திக்கைய பார்க்க நம்பி கட்டிக்கிட்டு மாமன் கிட்ட அத்தனை நம்பி பட்டி கிட்ட மாட்டேன் பொண்ணே நானே உன்னை பிச்சு தின்ன போறேன் மானே. கண்ணே உன் கண்ணா ரெண்டு முள்ளே இல்லா ரோசா வெடி. நைஸ். ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चनக்கு போகலாம். உங்களுக்கான 5வது கேள்வி, அமைதி படை படத்தில் சத்யராஜ் கஸ்தூரிக்கு கொடுத்த ஸ்பீச் என்ன? ஆஹா, கமலேஷன் ஃபேமிலி நீங்க சொல்லுங்கமா. என்ன ஸ்வீட்? ஓகே, -100. ஓகே, ஆப்போசிட் டீம் நீங்க சொல்லுங்க. திருநெல்வேலி அல்வா. அடுத்த 6 क्वेश्चनக்கு போகலாம். எதிலும் அவசரம் காட்டுபவர்களை எப்படி அழைப்பார்கள்? ராகவன் ஃபேமிலி சொல்லுங்கமா. அவசர குடுக்கே சொல்லுவோம் நாங்க. அவசர குடுக்க சொல்லுவாங்க. +100 உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். ஓகே, அடுத்த क्वेश्चन போகலாம். 6 மாதம் தூங்கி 6 மாதம் விழித்திருக்கும் புராண கதாபாத்திரம் யார்? ஓகே, ராகவன் ஃபேமிலி சொல்லுங்க. கும்பகர்ணன். அது 8வது क्वेश्चन சொல்ல தகுதியான ஒரு மனுஷர் நீங்க தான். 8வது क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் क्वेश्चन இல்ல. படத்தோட கதையை வந்து நான் சொல்லுவேன் பார்ட் பை பார்ட்டா. அந்த கதையை கேட்டு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அந்த படம் என்ன நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க பஸ்ஸை பிரஸ் பண்ணலாம். நான் சொல்ற கதை இந்த பாயிண்ட்ல வந்து உங்க மாமியார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரஸ் பண்ணலாம் பஸ்ஸரை. கதை சொல்ல ஆரம்பிக்கவா? நான் கொஞ்சம் மொக்கையா தான் சொல்லுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கேளுங்க. பரவாயில்ல, கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க தான் ஹீரோயின். ஓகே, எஸ் எஸ். நீ தான் வெச்சுக்கோ. சரி. அவங்க அழகா இருப்பாங்க. ஆஹா. ஹீரோயின் இருந்தாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு 3 அண்ணனுங்க. ஓ, ஆமாமா. பாசமா வளர்த்தாங்க. அப்பா இல்லாத ஒரு ஹீரோயின், அதனால பாசமா வளர்க்குறாங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரே பையன், ஒரே அப்பா, ஒரே அம்மா. ஓ, ராகவன் ஃபேமிலி அமைக்கிருக்காங்க. காதலுக்கு மரியாதை. அடிப்பே சொல்லி என் மாமியார் கில்லி. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ராகவன் ஃபேமிலி நீங்க மொத்தம் டோட்டலா 5 क्वेश्चनக்கு நீங்க சரியான பதில் சொல்லிருக்கீங்க. சோ 500 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். கமலேஷன் ஃபேமிலி நீங்க 0 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. பட் பரவாயில்ல, அதுக்கும் 0 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. குஷ்பு அண்ட் ஃபேமிலி நீங்களும் 0 பாயிண்ட் தான் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. பட் பரவாயில்ல, அடுத்த ரவுண்ட்ல நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. 0 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்காங்க. அடுத்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு நீங்க எல்லாருமே ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட். கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட் கடந்து வந்தாச்சு. இப்போ நம்ம கடைசி ரவுண்ட்ல இருக்கோம். இந்த ரவுண்ட் வந்து முழுக்க ட்விஸ்ட் அண்ட் டர்னா இருக்க போது. நிறைய உங்களோட இன்வால்வ்மெண்ட் தேவை. 3 பேருமே நீங்க விளையாட போறீங்க இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இந்த ரவுண்டோட பேர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. எவ்வளவு பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? தட்ஸ் a round. கிரவுண்ட்ல வந்து இந்த 3 குரங்கு பொம்மை பாத்துருக்கீங்களா? ஒரு குரங்கு வந்து கண்ணை மூடி இருக்கும், இன்னொரு குரங்கு காது மூடி இருக்கும், இன்னொரு குரங்கு வாயை மூடி இருக்கும். அந்த 3 குரங்குகள் நம்ம உலகத்துக்கு உணர்த்துற உண்மை என்ன? See no evil, speak no evil, hear no evil. காந்திஜி அவனுக்கு நம்மள பார்க்க கூடாது, நம்மள பேசுறத கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பேசிக்கா, இல்லையா? சோ இந்த கான்செப்ட்ல தான் இது விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து வாய் பேச முடியாதவங்க தம்பி. வாய் பேச முடியாதவங்க என்ன டாஸ்க் பண்ணோம் அப்படின்னா, நாங்க வந்து படத்துக்கான க்ளூ உங்ககிட்ட கொடுத்துருவோம். படத்தை நீங்க ரிவீல் பண்ணக்கூடாது. அந்த படத்து சம்பந்தமான ஒரு 5 பாயிண்ட் மட்டும் இருக்கும். அந்த 5 பாயிண்ட்டை வந்து நீங்க ஆக்ட் பண்ணி காட்டணும். புரியுதா? லைக் இந்த என்ன படம் வாழ்வை மாயம் அப்படின்னா நாங்க க்ளூ வந்து இரும்பல் அப்படின்னா யூ காட் இட். ஸோ நீங்க நடிச்சு காட்டுறீங்க. அந்த ரிலேட்டடான படங்கள் வந்து இந்த டேபிள் மேல இருக்கு. ஸோ காது கேட்காதவங்க வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ஆக்ஷன் அந்த ஒரு படத்தையும் நீங்க சொல்லும் போது இரும்பல்னா இரும்பல், கமலஹாசன்னா கமலஹாசன். அட்லாஸ் அந்த காது கேட்காதவங்களுக்கு என்ன படம் சொல்ல வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சிரும் இல்லையா? சோ நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்க வந்து ஆன்சர் சொல்லிடுவாங்க. சோ அடுத்தபடியா கண்ணு தெரியாதவங்க என்ன டாஸ்க் பண்ண போறாங்க? சோ இப்போ படம் பேர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து இந்த பிளேட்ல இருக்க அந்த தமிழ் வார்த்தைகள் ஃபீல் பண்ணி பார்க்கணும். இதுதான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா இது வந்து ரேண்டமா தான் இருக்கு, ரேண்டமா தான் எடுக்க போறாங்க. சோ இட் பேஸ்ட் ஆன் யுவர் லக் உங்களுக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து கரெக்டா கிடைக்கும். டோட்டல் டைமிங் அப்படின்னு பார்க்கும்போது யாரு ரொம்ப விரைவில் முடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த ரவுண்டோட வின்னர். ஓகேங்களா? சோ புரிஞ்சிருச்சா? சோ இந்த ரவுண்ட முதல்ல ப்ளே பண்ண போறது ராகவ் அண்ட் ஃபேமிலி. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, லெட்ஸ் ப்ளே. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பிரீதாக்கான க்ளூ நான் கொடுத்துடுறேன். And your time starts now. Rita, time start ஆயாச்சு. வா. விஜயகாந்த். ஓகே.
டான்சர் யாரோ மீனா, விஜயகாந்த் மீனா என்ன படம்? மூணாவது தெய்வம், கடவுள். வேற ஏதாவது விதமா பண்ணு. அஞ்சாவது ஃபேன், வேற ஏதாவது விதமா பண்ணு. என்ன மேலாந்து சாமிங்கிற? மழை, வருண பகவான், கிளவுடு, புயல், காற்று, வானத்தை போல. ஓகே அம்மா, இங்க வந்து 4 லைன் இருக்கு சரிங்களா? இந்த 4 லைன்ல நீங்க சொல்ற அந்த படம் பேர் எங்க இருக்கு அப்படின்றத கை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. வானத்தை போல கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, சோ ராகவன் ஃபேமிலி டோட்டலா நீங்க இந்த ரவுண்டுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பாத்தீங்கன்னா 2 minutes. கங்க்ராச்சுலேஷன். அடுத்தபடியா நீங்க தான் விளையாட போறீங்க. எப்படி விளையாடுறீங்கன்றத பார்க்கலாம். Are you ready? யாரு கண்ண கட்ட போறாங்க, யாரு பேசாம இருக்க போறாங்க, யாரு காதை மூட போறாங்க? அம்மா வந்து கண்ணு கட்ட போறாங்க. ஓகே, நான் பேச மாட்டேன். இவங்க பேச மாட்டாங்க. நான் அதே ஆடிட்டே ஃபார்மட். சோ அவங்க ஃபாலோ பண்ண அதே ஃபார்மட்ல தான் நீங்க போறீங்க இல்லையா? இல்ல அகில உலக ஆண்கள் வந்து இந்த ஒரு ரவுண்ட்லயாச்சும் பணிகள் பேசாம இருக்கட்டும் அப்படின்னு feel பண்ணாங்க போல இருக்கு. ஓகே, சோ ப்ளீஸ் கம். உங்களுக்கான க்ளூ கொடுத்துடுறேன். பாத்தீங்களா? Your time starts now. ரஜினி. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அண்ணாமலை, பாஷா, பாம்பு இருக்கு. பாம்பு புத்து ரஜினி. ஓகே. ரம்யா கிருஷ்ணன். படம் பேரு ஏதாவது க்ளூ கூட. அம்மா அப்பா. சூப்பர் க்ளூ. ரெண்டாவது வார்த்தை அப்பா. படையப்பா. இப்போ வந்து படையப்பா எங்க இருக்குன்னு நீங்க வந்து சென்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, கமலேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க டோட்டலா இந்த எவ்வளவு பண்ணிட்டோம், இந்த பண்ண மாட்டோமா, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் 3 minutesல கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். To be exact 3 minutes 10 seconds. ஓகே டன். சோ அடுத்த ஃபேமிலி ரெடியா இருக்கீங்களா? குஷ்பு அண்ட் ஃபேமிலி யாரு கண்ண மூட போறீங்க, யாரு பேசாம இருக்க போறீங்க, யாரு காதை முடிக்க போறீங்க? இவங்க கண்ண மூட போறாங்க. இவர் வந்து ஒரு சேஞ்சுக்கு அவர் பேசாம இருக்க போறாரா? ஆக்டிங். நான் வந்துட்டு காது. ஓகே டன். சோ அவங்க ஃபேமிலி எப்படி ஷார்ட் டியூரேஷன்ல முடிக்கிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓம் come on let's welcome குஷ்பு and family. ஓகே, குஷ்பு அண்ட் ஃபேமிலி உங்களுடைய க்ளூ இதோ. க்ளூ பாத்துறீங்களா? your time starts now. லூசு பசங்களா? மன்மதனா? கமல். ஓகே, படம் பேரு வரல. கமல் நடிச்ச படம் பஞ்சதந்திரம், தசாவதாரம். வாங்க மெதுவா. தசாவதாரம் எங்க இருக்கு? இத கரெக்டா கண்டுபிடிக்கணும். அதுதானா? லாக்கா? டவுட்டா? நெக்ஸ்ட் பாக்குறீங்களா? இல்ல. ஓகே, கரெக்ட். ஓகே, குஷ்பு அண்ட் டீம் ரொம்ப ஃபாஸ்டா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. 2:15 முடிச்சிருக்கீங்க. சோ இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ராகவ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இந்த ரவுண்ட முடிச்சிருக்காங்க. அதாவது 2 minutesல முடிச்சு 600 பாயிண்ட்ஸ் இந்த ரவுண்ட்ல நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். சோ அடுத்தபடியா குஷ்பு அண்ட் ஃபேமிலி 2 minutes 10 secondsல முடிச்சு 400 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சூப்பர். ஃபைனலா கமலேஷ் அண்ட் ஃபேமிலி 3 minutesல முடிச்சு இந்த ரவுண்ட பொறுத்த வரையும் 3rd பிளேஸ்ல 200 பாயிண்டோட இருக்கீங்க. சோ மொத்தம் 4 ரவுண்ட் முடிவுல டோட்டல் ஸ்கோர் வச்சு பார்த்தோம்னா 3rd place goes to கமலேஷ் and team. டோட்டல் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 1200 and second position goes to Kushbu and family. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் 1900. கங்க்ராச்சுலேஷன். and
இந்த ஆஹா மாமியார் ஓஹோ மருமகளுடைய வின்னர் நம்மளுடைய ராகவன் ஃபேமிலி. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் 2900. ஹியூஜ் மார்ஜின் ஆக்சுவலா. உங்களுக்கு தாம்பூலம்.com வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள gift voucher. Congratulations. நம்ம ஷோல செகண்ட் பொசிஷன்ல இருக்குது நம்ம குஷ்பு அண்ட் ஃபேமிலி. ப்ளீஸ் கம். உங்களுக்கும் தாம்பூல்யா.com வழங்கும் 5,000 rupees worth gift voucher. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ டோட்டலா வந்து ஒரு ஃபன் ஷோவா இருந்துச்சுல்ல. ஆஹா மாமியார் ஓஹோ மருமல் அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி மருமகள்களும் சரி மாமியார்களும் சரி கணவன்மார்களும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து பாசக்காரங்களா இருக்கீங்க. பார்க்கும்போது நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எப்படி கலகலப்பா இருக்கணும் அப்படின்றதையும் நான் கத்துக்கிட்டேன். கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ண எங்களுக்கு கூட உங்க அந்யூன்யத்தெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த அளவு வந்து க்ளோஸ் டு ஈச் அதர். ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா மாமியார் இருக்கிற ஃபேமிலில நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். சோ இந்த ஷோ பார்த்து நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் ஷோல நாங்க உங்களை மீட் பண்றோம். until that's bye from Chittu and Kamal. இது பதஞ்சலி வழங்கும் ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் பவர் பை தஞ்சாரா. டாடா பை பை see you.